ஆஃபீஸுக்கு பட்டாசு வாங்கணுமா ராஜலட்சுமி பட்டாசு கடையை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் பண்ணி பட்டாசு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தீபாவளி மட்டும் இல்லாங்க, கிறிஸ்மஸ், நியூ இயர், உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பட்டாசு வாங்கணும்னா அந்த ராஜலட்சுமி பட்டாசு கடையில் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்து தான் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெடிங்க, பத்திரமா வெடிங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா சிவகாசி போக போகிறோங்க. ஏன்னா தீபாவளிக்கு போய் பட்டாசு வாங்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டு வந்து கார்த்தி அங்கே தான் இருக்குது. அதனால் அவனையும் பார்த்துட்டு அப்படி பட்டாசுலாம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம். ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 170 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக வரும்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் ஒரு 340 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் வரணும்னு வைங்களேன். ஸோ போயிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு வரேன். ஸோ வந்துட்டு என்னென்ன பட்டாசு வாங்கியிருக்கேன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இன்றைக்கி பட்டாசு வாங்க போகிற வீடியோ தான். ஸோ நம்மளோட R15 வெர்ஷன் 2ல் தான் போகிறோம், பிங்கியில் தான் போகிறோம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா நான் உங்கள் ரைடர் சூர்யா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோ, பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோ, பைக் மாடிஃபிகேஷன் வீடியோ, இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கும். சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க அப்படி மோட்டோ விளாக்குள்ளே போகலாம். ஹெல்மெட் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, வாங்க அப்படியே மோட்டோ விளாக்குள்ளே போகலாம். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நான் யாரெல்லாம் நானும் போகிறேன் அப்படின்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தாங்க போகிறோம். ஸோ புவனேஷ்ங்கிற ஒரு பையனும் நானும் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கன்னா சிவகாசி தான். ஸோ சிவகாசியில் நம்மளோட கார்த்தி மச்சானாக இருக்கான். அவனெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனோட அண்ணன் கடையில் தான் வாங்க போகிறோம், ராஜலட்சுமி பட்டாசு கடை. ஸோ அந்த நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, கிறிஸ்மஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் பட்டாசு வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். என்னென்ன வெடி வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னென்ன பட்டாசு வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்சல் பண்ணி உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஸோ டெலிவரி காஸ்ட் ஃப்ரீ. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருந்துச்சு. நானே அவங்ககிட்ட தான் இப்போ வெடி வாங்க போகிறேன். வெடி வாங்கிட்டு அது ஒர்த்தா இல்லையா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக. ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ட்ராக்கில் இருக்கும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் நல்ல நேரம் நான் கேமரா ஆன் பண்ணேன், வண்டி போயிருச்சு அதுக்கு நோட்டி. ஸோ சும்மா தான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு பையன் ரொம்ப நேரமாக இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா ஹாரனை விடாமல் அடிச்சிட்டே இருக்கான். முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கு, இருந்தாலும் அவன் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கான். அது ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க யாருமே. ஏன்னா சிக்னல் இருக்குது, அது முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க, அப்படியே ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கான். எப்பாடா ஒரு வழியாக வண்டி எடுத்துகிற வண்டி தான். ஸோ இங்கே பாருங்க எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி. தாத்தா ஓரமாக போங்க, என்ன பண்ணுறீங்க உள்ளே வந்துக்கிட்டு? அண்ணா என்ன நில்லுங்கண்ணே என்ன? ஐயோ எங்கே போகிறீங்க? எல்லா இடத்தையும் அப்படியே ஓட்டுறேன். இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா கேமரா நனைஞ்சிருமோன்னு பயம். கேமரா ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, Insta360 உள்ளே தண்ணி போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு வெடி வாங்கிட்டு வரணும்னு இருக்கேன். இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி நம்ம வெடி வாங்க முடியும்? ஸோ அதனால் வேகமாக போக வேண்டியதான். நேற்று பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன், பைக் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஐயோ ரொம்ப பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷங்க லென்ஸை தொடச்சிக்கிடுறேன். ஸோ இருட்டாக இருக்கும், பயப்படாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா லென்ஸை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் தொடச்சா அப்படி தான் ஆகும்னு வைங்களேன். ஏன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்குன்னா உள்ளோடி தண்ணி போயிடுச்சு அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறதே ஒன்று தான். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் நான் என்னால் பார்க்க முடியுது, நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்க முடியுது. அதனால் இதை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்படியே மறைச்சிட்டு எவ்வளோ தூரம் போகணுங்க, நான் மறைச்சிக்கிட்டே போகிறேன். எவ்வளோ நேரம் போக முடியுது அப்படின்னு. இன்றைக்கி தாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு சரி ரைட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டரும் போயிடுச்சு. இப்படி மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். மைக் அடாப்டர் வாங்கினது ஓகே, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது போயிடுச்சு. இப்படியே பண்ணதான் சரி தொடைப்போன்னு இல்லைங்க. வாவ். ஸோ எதுக்கு இந்த மாதிரி ராஜலட்சுமியோட விளம்பரம் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டோட அண்ணன் கடை தான். சரி நீங்கள் பட்டாசு வாங்கணும், அதுவும் கம்மியாக வாங்கணும் அப்படின்னா அவங்க கடையை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ராஜலட்சுமி பட்டாசு கடை காண்டாக்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் பட்டாசு வாங்கலாம். அவங்க வீட்டில் என்ன மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, என்ன கோயில் கூட எதுனாலும் நீங்கள் வாங்கலாம். அதனால் அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனல் நேம் சொன்னிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குங்க. சரிங்களா? இந்த மழை நிற்கிற மாதிரி தெரில. ஸோ ஏதாவது ஒரு ஓரத்தில் வண்டியை விட்டுட்டு அப்படியே கேமரா கலத்திட்டு அதுக்கப்புறம் மழை போன பிறகு மாட்டலான் இருக்கேன். ஏன்னா பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது, இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. இப்படியே நான் கை வச்சு மறைச்சிட்டு எவ்வளோ தூரம் போக முடியும்? அதனால் கேமரா கலத்திடலான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். எப்பாடா காற்று பாருங்க எப்படி தள்ளுதுங்க. ஐயோ இவ்வளோ அலசுதுங்க, எவ்வளோ வேகமாக வந்தது தெரியுமா? காற்று அப்படியே ஒரு சைடாக தள்ளிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் எனக்கே பயமாயிருச்சு. ஏன்னா ஒரு சைடாக அப்படியே அலசிட்டு வருது காற்று. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் உங்களுக்கு ரோடு தெரியுதா? மழையே இல்லை, ஆனால் இவ்வளோ நேரம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்து. ஸோ நான் கரெக்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாண்டி இந்த ஷூட் பண்ணுறேன். ஏன்னா திருநெல்வேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்து. ஆனால் நேரம் உங்களுக்கு தெரியுதா? மேகம் பார்த்தா தெரியுதா? ஃபுல்லாகவே இருட்டிட்டு தான் இருக்குது.
பயங்கரமாக மழை பெய்யும் மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது. வெளுத்து வாங்க போகுது. எப்படி தான் நான் பட்டாசு கொண்டு வர போகிறேன்னு சத்தியமாக எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எப்படி நனைஞ்சிரும். ஸோ ஆல்ரெடி பின்னால் ஒரு பையன் வேறு உட்காந்துருக்கான். அவன் வேறு ஹெல்மெட் போடலையா, அவன் நேராக இப்போ எது கேமரா ஆன் பண்ணேன்னா இந்த ரோடை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. என் கண்ணில் அப்படி பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனாக சென்ட்ரலில் ரோடு பிளாக் கலரில் இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ தான் மழை இந்த சைட்லேருந்து வேறு எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் ரோடை பார்க்கும்போது அப்படி பல அழகாக இருந்துச்சு. நல்ல வேளை மழை பெய்யலை. அதனால் இதில் ஒரு வீடியோ எடுத்துருவோம். ஏன்னா வந்ததே வீடியோ எடுக்கிறக்காக தான். சரி சிவகாசி போகிறோம், வீடியோ எடுப்போம், வீடியோ எடுத்து சேனலில் போடுவோம், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். ஆனால் இப்படிலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் அப்படி எப்படி வீடியோ எடுக்க முடியும். இங்கே எப்பவுமே சாரில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த வண்டியிலேருந்து வர அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கேமராலே பட்டுட்டு இருக்கு. இல்லைங்க தொடச்சிக்கிடுறேன். கரெக்டாக கேமராலே பட்டுட்டு இருக்கு. பயமாக இருக்குது. ஏன்னா சப்போஸ் கேமரா ஒர்க் ஆகாமல் போயிருமோ, ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா ஒர்க் ஆகாமல் போயிட்டுனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் அந்த ஒரு பயம் இருக்குது. அதனால் நில்லுங்க, மழை நின்ன உடனே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கேன் கண்டிப்பாக. இல்லைனா டேரெக்டாக சிவகாசிக்கு போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சு அங்கே வச்சு எடுக்கிறேன். இல்லைனா இங்கே வச்சு போக அப்படி எடுத்துகிட்டே போகிறேன். இப்படி தொடச்சிட்டு எவ்வளோ நேரம் போக முடியும். ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. அப்படியே சாரல் உழுது, வேறு பெரிய பெரிய துளியாக விழுந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எரிச்சலாக தான் ஆகிட்டுருக்குன்னு வைங்களேன். யாரா இவன் ரொம்ப நேரமாக ஓட்டுறாக்கு அடிக்க பார்க்க, அவன் அடிப்பானா அடிக்க மாட்டானா ஒன்றும் புரியலையே. ஸோ சில நேரம் மீட்டரில் பார்த்திங்கன்னா தப்பாக தான் காமிக்கும். சில நேரம் 100 போயிட்டுருப்பேன், டக்கு 120 130 காமிக்கும். என்னென்னா கரெக்டாக அந்த ஸ்பீடாக சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணும்போது தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பாக காமிக்கி. அது போயிடக்கூடாது, கடவுள் வேண்டிகிட்டு இருக்கேன். சரி இன்ஜின் டயர் வேகமாக சுத்த ஹீட்டில் வந்து அந்த தண்ணி எலாபரேட் ஆயிரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் மழையும் பெய்யுது, அப்புறம் எப்படி அது எலாபரேட் ஆகும். இங்கே இப்போவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு கேமராவில் திருப்பி தண்ணி பட ஆரம்பிச்சிட்டு. சரிங்க என்ன பண்ண, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நான் கேமரா கலத்தி வச்சுட்டு உங்களுக்கு நான் அப்படியே அங்கே மழை இல்லாத ஒரு இடத்துல பார்த்து கேமராவை மாட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். செம்மையாக இருக்கணும். இப்போ எங்கெங்கே மழை பெய்யுதுன்னு தெரியல. சப்போஸ் உங்கள் ஊரில் மழை பெய்யுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அதேமாரி சிவகாசியில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு சிவகாசியில் வந்து எனக்கு ஆல்ரெடி எனக்கு 2 பசங்க தெரியும். புதுசாக ஏதாவது உறவுகள் இல்லை, புதுசாக ஏதாவது ஃபேன்ஸ், புதுசாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஆங்கிள் மயிரெலாம் பார்த்து வச்சேன். வரண்டாங்க பாடுற, உனக்கு என்ன தெரியுது? ஒரு இளவம் தெரியல உனக்கு கண்ணுக்கு போயிடுச்சு. கண்ணு செவந்துட்டு பார்த்தியா, கண்ணு தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். பேக் வச்சுக்க நான் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு இருந்து, சரி ஓகே அப்படின்னா ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிடுன்னு சொல்லி இப்போ தாங்க மாட்டினேன். மாட்டி கொஞ்சம் தூரம் வரல, அதுக்கு முன்னாடி பயங்கரமாக மழை பெஞ்சிருச்சு. ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மழையே இருந்த மாதிரி இல்லையா, மழை பெஞ்ச மாதிரியே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி கேமரா மாட்டியிருக்கேன். இப்போ திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் திருப்பி மழை பெய்யும் பாருங்கள். வெறுப்பாயிட்டு இன்றைக்கி. ஏன்னா வந்து ஆல்ரெடி கிளைமேட் மாறி வரும்போது நம்மளுக்கும் எனர்ஜி இல்லாத மாதிரி ஆயிடுது. சரி இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முதல்ல ரொம்ப முக்கியம் இந்த ஆங்கிள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த ஆங்கிள் மேலே கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பிளாக் வைசர் வந்து எல்லாத்தையும் மறைச்சிருது போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சப்போஸ் ஆங்கிள் நல்லா இருந்துன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆங்கிளை மேலே தூக்கி வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ எனக்கு ஓன் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இது எந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்க பார்ப்பேன். கூடிய சீக்கிரம் மைக் வந்துடும். எல்லாம் வந்தோடனே ப்ராப்பராக மாட்டிட்டு தெறிக்க விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சிவகாசி போகிறோம், பட்டாசு வாங்குகிறோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிட்டீங்க அப்படின்னு, பட்டாசு வெடி பட்டாக்கம் இது எல்லாமே ஒன்று தான். ஸோ யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க. அதேமாதிரி எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, விவரம் தெரிஞ்சது பிறகு பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் செகண்ட் இயருக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நான் பட்டாசு வெடித்ததே கிடையாது. என்ன ரீசன்னா பொல்யூஷன் வந்து நான் மாசுபடும், பொல்யூஷன் நாய்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஐடியாவில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இந்த பட்டாசை வச்சு தான் பாதி பேரோட வாழ்க்கையாக இருக்குது. இப்போ சிவகாசிங்கிற ஊரில் பட்டாசை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையாக இருக்குது. நம்ம பட்டாசு எதுவும் வாங்கலை அப்படின்னா அது சேல் ஆகாது. சேல் ஆகலைன்னா ஓனர் வந்து சேலரி கொடுக்க மாட்டாங்க, அந்த பிஸ்னஸை நின்றோம். அப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாயிரும். ஸோ வருஷத்தில் ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறதுல பொல்யூஷன் ஒன்றும் ஆகாது. ஏன்னா வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா தொழிற்சாலையும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே ஒரு தொழிற்சாலை இருக்குது. அப்போ நான் பொல்யூஷன் ஆகாதா? அதனால் ஆகும். இந்த ஒரு நாள் வெடிக்கிறதுல ஒன்றும் ஆகாதுங்கிற எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இது வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப்பு. ஏன்னா நிறைய பேரோட வேலை இல்லாமல் போயிடும். நம்ம பட்டாசு வாங்கலைன்னா நிறைய பேரோட வேலை இல்லாமல் போயிடும். ரீசன் என்னென்னா நம்ம வெடி வாங்க மாட்டோம், வெடி வாங்கலைன்னா சேல் ஆகாது. சேல் ஆகலைன்னா ஓனர் எப்படி வைப்பார், கடையை வைக்க மாட்டார். பல வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும்.
அந்த ஒரு மோட்டிவேஷனில் நம்ம சின்னதாக பண்ணுறது தான் இந்த பட்டாசு வாங்கி வெடிக்கிறது. ஸோ அதனால் நான் வந்து பட்டாசு வாங்க அண்ணா லாஸ்ட்டில் இருக்கு பேர். அந்த கடை தானே ராஜலட்சுமி பட்டாசு கடை. ஓ அப்படியா? யார் சித்தப்பாவா? யாரு அண்ணன்? இல்லை அவனை விரட்டு, நான் போகிறேன். முதல்ல ஒன்றை கடிக்கட்டு, கடி வாங்கிக்கடா. இல்லை இவ்வளோ பெரிய நாயை போட்டு வச்சிருக்கீங்களா, எப்படி நாங்களாம் போவேன்? சரி அதெல்லாம் அழகாக ரோடு இருக்குது, அந்த வழியாக கூட்டு வந்துருக்கலாம்ல. யார் இறங்கடா? ஏன் யாரும் செய்ய மாட்டாங்க, சரிஞ்சு இருந்து விழுந்துட அது எவ்வளோ பெரிய நாயாக இருக்குது பெரிய அம்மா. ஆமாம் ஆமாம், உங்கள் ஏரியாவில் உண்டுல என்ன? இதாண்டா கடை, அதில் அடிச்சுட்டு வைப்போம். கடையை கொண்டு உள்ளே வச்சிருக்கீங்களே? இல்லை என்ன கடை பூட்டி இருக்கு?